உன் முத்தத்தில் உறைந்த நெஞ்சம். அத்தியாயம் 1. மும்பையில் ரொம்ப பெரிய பிரபலமான கல்யாண மண்டபம். அந்த மண்டபத்தில் திருமண பெண்ணாக சிவன்யா. தலை முதல் கால் வரை வைர நகைகளாலேயே அலங்கரிச்சிருந்தாங்க அவளை. அவளால் இந்த நிகழ்ச்சியை நம்பவே முடியல. சென்னையில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவளுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு வீட்டில் யாருமே எதிர்பார்க்கல. இன்னும் அரை மணி நேரத்துல அவளுக்கு கல்யாணம். அவளால கூட நடக்க போறத கற்பனை கூட செய்ய முடியல. சில நேரங்கள்ல இது கனவான்னு கூட நினைச்சா. மும்பைல ரொம்ப பெரிய ஜாம்பவானாக இருக்கும் ருத்ரன், அவன்தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல தனக்கு கணவனாக போறான். அதை நினைச்சு அவளுக்கு சந்தோஷப்படுறதா இல்ல பயப்படுறதானே தெரியல. ஏன்னா அவளுக்கு இங்க ஏதோ இனம் புரியாத ஒரு புதிர் இருப்பது மாதிரி ஒரு உள்ளுணர்வு சொல்லிட்டே இருந்தது. தான் இந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்கோமோ இல்லையோ, தான் குடும்பத்துல இருக்கிற அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, அண்ணன் அத்தனை பேரும் இவளுடைய கல்யாணத்துல ரொம்ப பெரிய ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொரு முகத்தையும் பார்த்தா சந்தோஷப்பட்டா சிவன்யா. தனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுனால அவங்க குடும்பத்துக்கு விடிவு காலம் வரும்னு அவங்களுடைய எண்ணம். அவங்களுடைய முகத்துல சந்தோஷத்தை கண்டு தன்னை திருப்திப்படுத்திக்கிட்டா சிவன்யா. சின்ன வயசுல இருந்தே அவ இப்படிதான். ஆசைகள் ரொம்ப கம்மி. வசதியே இல்லாத குடும்பத்துல பிறந்தவளால ஓரளவுக்கு மேல எந்த ஆசையும் அவளால வளர்த்து கொள்ளவும் முடியல, வளர்த்து கொள்ள அவ விரும்பவும் இல்லை. தனக்கு கிடைக்கிற உணவு கூட தம்பி தங்கைகளுக்கு முழுவதையும் அப்படியே பிரிச்சு கொடுப்பவதான் சிவன்யா. அவர்களுக்கு இந்த திருமணத்துல சந்தோஷம்னா அதை விட தனக்கு வேற என்ன வேணும்னு நினைச்சிட்டு இந்த கல்யாணத்துக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்தா சிவன்யா. கல்யாண நேரமும் நெருங்குச்சு. ஐயர் மணவரையிலிருந்து பொண்ணை கூட்டிட்டு வாங்க என்று குரல் கொடுக்க ஓடி வந்து தன்னோட அக்கா சிவன்யாவோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா சிவாங்கினி. 10ஆம் வகுப்பை அப்பதான் முடிச்சிருந்திருக்கா. இப்போ அவளுக்கு கோடைக்கால விடுமுறை. தன்னோட அக்காவோட கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவளை மேல இருந்து கீழே வரைக்கும் வெச்சக்கண்ணு வாங்காம பார்த்தா சிவன்யாவை சிவாங்கினி. அக்கா, நீ இப்போ எப்படி இருக்க தெரியுமா? அந்த பாகுபலியில வர இளவரசி அனுஷ்கா மாதிரியே இருக்கேக்கா. அவ்வளவு அழகா இருக்கே. நீ உன் கழுத்துலையும் காதலையும் கையிலையும் போட்டிருக்கிற வைர நகையெல்லாம் அப்படி ஜொலிக்குது தெரியுமா என்று அக்காவை பார்த்து ஆனந்தத்துல கூத்தாடினா சிவாங்கினி. தன்னோட தங்கைய அன்போட பார்த்த சிவன்யா அவளை அன்பா அணைச்சுக்கிட்டா. ஏய், கவலைப்படாதடி. உனக்கும் கல்யாணம் ஆகும்போது மாமா கிட்ட சொல்லி இது மாதிரி எல்லாமே உனக்கும் போட சொல்றேன், சரியா என்று சொன்னவளை பார்த்து, போக்கா, உனக்கு எப்பவுமே என்னை பார்த்தா கிண்டல் தான். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ண போறேன் என்று கண்களில் கனவு மின்ன சொன்னான் சிவாங்கினி. அதை கேட்டவளுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. இந்த காலத்துல பொண்ணுங்க காதல் உலகத்துல மிதக்க தன்னோட தங்கை படிப்பு மட்டுமே கதியா இருக்கா. தனக்கு வேற என்ன வேணும்னு நினைச்சவ தன்னோட தங்கைய ஆசையோட கட்டிக்கிட்டா. அப்போ அங்க வந்த அபினவ் அக்காவையும் தங்கையும் பார்த்து முறைச்சபடி, அக்கா, அங்க உன்னை மணவரையில கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ இங்க இவ கூட நின்னு வாயடிச்சிட்டு இருக்கியா என்று இடுப்பில் கைய வச்சுக்கிட்டு அவ கூட சண்டைக்கு நின்னா சிவன்யாவோட தம்பி அபினவ். அவனை பார்க்கறதுக்கு சிவன்யாவுக்கு கொஞ்சம் சிரிப்பு கூட வந்துச்சு. ஏன்னா அவன் இப்பதான் கல்லூரியில கால் எடுத்து வச்சிருக்கான். அந்த பருவத்துக்கே உண்டான சிறிய சிறிய அரும்பு மீசையோட ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டியில ரொம்ப கம்பீரமா நின்றுட்டு அவன் தன்னை விரட்டுவதை பார்க்கறதுக்கு சின்ன குழந்தை அவளை விரட்டுறது மாதிரி இருந்தது. பக்கத்துல இருந்த சிவாங்கினி அவனை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சா. டேய் அபினவ், ஒட்டட குச்சிக்கு வேஷ்டி கட்டின மாதிரியே இருக்கேடா நீ. ஜிம்முக்கு போய் கொஞ்சம் உடம்பு சரி பண்ணுன்னு சொன்னா கேட்குறியா? இப்படி மானத்தை வாங்குறியே, பார்த்துடா உன் வேஷ்டி அவுந்துட போகுது என்று கிண்டல் செஞ்சா சிவாங்கினி. தன் தங்கைக்கு பக்கத்துல வந்து ஓங்கி அவன் மண்டையில ஒரு கொட்டு கொட்டினான் அபினவ். வாயாடி, அக்காவை பிடிச்சு வச்சுட்டு இப்படி வாயடிச்சிட்டு இருக்கி, அங்க எல்லாரும் உன்னை திட்டுறாங்க, கூட்டிட்டு வாடி என்று விரட்டியபடி அவன் முன் செல்ல தன் அக்காவை அழைச்சிட்டு சிவாங்கினி மணவரைக்கு போனான். திருமண பெண்ணுக்கே உரிய வெட்கத்தோட மணவரைக்கு வந்த சிவன்யா அங்கிருக்கிற யாரையுமே நிமிந்து பார்க்காம
மெதுவா கால் எடுத்து அந்த மணவரைக்குள்ள செல்ல நினைக்க பக்கத்துல இருந்த அவள் தங்கை சிவாங்கினி, அக்கா, நீ இதுவரைக்கும் மாப்பிளைய பார்த்ததே இல்லை தானே? இப்பவாவது கொஞ்சம் நிமிந்து பாருக்கா. நாங்களே இங்க வந்து பார்த்து அசந்துட்டோம். எவ்வளவு அழகா இருக்காரு தெரியுமா? நிமிந்து கொஞ்சம் பாருக்கா என்று அவள் காதில் கிசுகிசுத்தா. ஆனா இத்தனை பேர் முன்னிலையில எப்படி மாப்பிளைய பாக்குறது என்று தயங்கிய சிவாங்கினி தலை நிமிராமலேயே நிற்க, அவ பக்கத்துல வந்த சிவன்யாவோட தாய் ருக்மணி சிவன்யாவோட காதுல தன்னோட பங்குக்கு கிசுகிசுத்தா. மாப்பிளைய நிமிந்து பாரு சிவன்யா, இவ்வளவு நாளும் அவங்க போட்டோவை கூட நம்மளுக்கு கொடுத்ததே இல்லை. மாப்பிள்ளை எப்படி ஜம்முன்னு இருக்காரு தெரியுமா? நாங்க கூட போட்டோவே இப்ப வரைக்கும் கொடுக்கலையே, மாப்பிள்ளை எப்படி இருப்பாரோன்னு ரொம்ப பயந்தோம். பணத்தை மட்டும் காட்டி நம்மளை ஏமாத்திடுவாங்களோன்னு நினைச்சோம். ஆனா மாப்பிள்ளைக்கு ஒரு குறையும் இல்லை, நல்லா ஜம்முன்னு இருக்காரு. ஆனா என்ன, முகம் மட்டும்தான் கடுவன் போன மாதிரி கடுன்னு வச்சிருக்காரு. ஏதோ கல்யாண டென்ஷன் போல வந்ததுல இருந்து எரிஞ்செரிஞ்சு விழுகிறாரு. பாரு சிவன்யா நிமிந்து என்று தன் தாய் அவளுடைய காதுல கிசுகிசுக்க மெல்லமா விழிகளை மட்டும் மேல ஏத்தி மாப்பிளைய பார்த்தா. சிவன்யா பார்த்த அதே வினாடி அதிர்ந்து போனான். இவன் இவன் இவனா? ஒருவேளை சைடா பார்த்ததுல அவன் உருவம் போல தெரியுதோ என்னவோ என்று நினைச்சவ கண்களை இறுக்கமா மூடி நல்லா திறந்து பார்த்தா. அக்னி குண்டத்துல ஐயர் மந்திரம் சொல்ல ஏதோ பொருட்களையெல்லாம் அக்னி குண்டத்துல போட்டபடி அவளை மெல்லமா ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்த்தான் அவன். அதே முகம், அவனேதான். அவன் முகம் அவளுக்கு நல்லா நினைவிருந்தது. அவனுடைய கண்கள் புலியின் கண்கள் மாதிரி சீற்றத்தோட அவளை பார்த்து முறைச்சு பார்த்தது. விட்டா அங்கேயே அவன் விழுங்கிடுவான் போல இருந்தான். அவனேதான், ஐயோ அவனேதான் என்று நினைச்சவளுக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சுது. கழுத்துல உள்ள மாலைய இறுக்கமா பற்றியபடி உதட்ட கடிச்சுக்கிட்டு மௌனமா நின்னான். இப்போ என்ன பண்றது என்று மிரண்ட பார்வையோட அவனைவே பார்த்துட்டு இருக்க மணவரையில உட்கார்ந்துட்டு இருந்த ருத்ரன் அவளை பார்த்து கோணெல்லாம் சிரிச்சான். அந்த சிரிப்பு அவ வயிற்றுல நெருப்பு பந்த போட்டது போல இருந்தது. தொண்டையிலிருந்து எச்சில் விழுங்கவே முடியல. இப்போ என்ன பண்றதுன்னு மண்டபத்தை சுற்றி பார்த்தா. அவளுடைய அம்மா பக்கத்துல இருந்தபடி அவளை மணவரைக்குள்ள இழுக்க அவளால அந்த இடத்தை விட்டு நகரவே முடியல. கால்கள் உள்ள போகவே மறுத்துச்சு. என்ன ஆச்சு இவளுக்கு என்று நினைத்த ருக்குமணி, சிவன்யா என்ன மாப்பிள்ளைய பார்த்து அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி நிக்கிற? வா வா, டைம் ஆச்சு பாரு, ஐயர் சத்தம் போடுறாருடி என்றபடி அவளை இழுத்தாள். அவளும் தன்னை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு நினைச்சபடி மணவரைய சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்தா சிவன்யா. அங்க அவளுடைய அண்ணன் மிதுன் அனைவருக்கும் ஜூஸ் கொடுத்து வரவேற்றிட்டு இருந்தான். வியர்வை வழிய அவன் வேலை செய்யறத பார்த்தவளுக்கு மனசெல்லாம் கசங்கி போச்சு. இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுமே, படிச்சு முடிச்சு இன்னும் அவனுக்கு வேலையே இல்லாம இருக்கான். இப்போ என்ன பண்றது? இந்த கல்யாணத்தை நிறுத்தினா ஏதாவது விபரீதம் நடக்குமோ? இந்த அப்பா எங்க என்று நினைச்சபடி அவங்க அப்பாவை தேடினா. அங்கு அவளுடைய அப்பா பாலசுந்தரம் யாரோ மாப்பிள்ளையோட சொந்தக்காரர்கிட்ட ஆர்வமா பேசிட்டு இருந்தாரு சிரிச்சபடி. அவரை உத்து பார்த்தா சிவன்யா. தன்னுடைய கடன்களை எல்லாம் அடைச்ச சந்தோஷத்துல அவருடைய முகம் பளீர் இருந்தது. அப்படின்னா தன்னோட அப்பாவோட கடனை எல்லாம் அடைச்சவன் இந்த ருத்ரனா என்று மீண்டும் ருத்ரனை திரும்பி பார்த்தா. இவன்தான் தன்னோட அப்பாவோட நிதி நிலைமைய கவனிச்சு தன்னோட காயவே நகர்த்தியிருக்கான். கடைசியில அவன் சொன்னதை செஞ்சிட்டான் என்று நினைச்சபடி கண்கள் கலங்க நின்றவளை ருக்மணி கவனிச்சா. ஒருவேளை தங்களையெல்லாம் பிரிய போறோம் கொஞ்ச நேரத்துல நினைச்சதுனால அழுகிறாளோ என்று நினைச்ச ருக்மணி, ஏய் சிவன்யா, கண்ணை தொழடி, எல்லாரும் நம்மளையே வேடிக்கை பார்க்கறாங்க பாரு. போதும் வா, மாப்பிள்ள ரொம்ப நேரமா உனக்காக காத்துட்டு இருக்காரு, முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சுன்னு பலமா அவளை உள்ள இழுத்தா. வேற வழியே இல்லாம மணவரைக்குள்ள நுழைந்தவன் அந்த ராட்சசன் பக்கத்துல உட்கார்ந்தா. அப்படி உட்காரும் போது தன்னோட அம்மா தள்ளி விட்டதுல கொஞ்சம் அவன் மேல மோதிட்டா. உடனே யாரும் பார்க்காத வண்ணம் அவளை பிடிச்ச தூரமா மறுபடியும் தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் ஒதுங்கி உட்கார்ந்தான் ருத்ரன். அதுல திடுக்கிட்டு போனா சிவன்யா. ஆரம்பமே இப்படி இருக்கே, இனி போக போக என்னாகுமோ என்று நினைத்தவளால் தன் வாழ்க்கையில வரப்போறும் நரகத்தை அவளால இப்போ நல்லாவே உணர முடிஞ்சுது. இப்படியே எழுந்து எங்கேயாவது ஓடிடலாமான்னு கூட நினைச்சா. ஆனா சுத்தி தன்னோட குடும்பத்தினோட முகத்தை கவனிச்சவளுக்கு தான் குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவ பலியாடுற தவிர வேற வழியே இல்லைன்னு நினைச்சவ அமைதியா மௌனமா தலை குனிஞ்சு உட்கார்ந்தா. ஐயர் மந்திரம் சொல்ல ருத்ரன்
தன் கையால தாலியை எடுத்தான். எல்லாரும் அச்சத போட அவ கழுத்துல திருமாங்கல்யத்தை கட்டினான் ருத்ரன். 3 முடிச்சு போடும் அந்த தருவாயில சிவன்யாவோட மனம் சொல்லவே முடியாத வேதனையில புழுங்கிச்சு. முடிஞ்சது. இனி அவளுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. எல்லாம் அழிஞ்சு போச்சு. தன்னோட சந்தோஷம், அமைதி, நிம்மதி, காதல் எல்லாம் போச்சு. இனி வரப்போகும் அவளுடைய வாழ்க்கை நாட்கள் எல்லாம் குரங்கு கையில சிக்கிய பூமாலை மாதிரிதான் என்று நினைச்சவ உதட்ட பலமா கடிச்சபடி தலை குனிஞ்சு உட்கார்ந்தா. அவளுடைய முகத்தை கூர்ந்து கவனிச்சான் ருத்ரன். அவன் கண்கள் நெருப்பு பந்து போல சிவந்திருந்தது.